ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தயாரிப்பாளர் பெப்சி பிரச்சனை திரைத்துறையை பாதிக்குமா என்பது இன்றைய நிகழ்ச்சியுடைய விவாத பொருள். தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும், அதாவது தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் இடையே ஒரு புதிய மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு திரைப்படத்துடைய படப்பிடிப்பில் இந்த பயணப்படி தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை இந்த ரெண்டு சங்கங்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தி இன்னொரு ஸ்ட்ரைக்குக்கு வித்திட்டுடுமோ அப்படின்னு எண்ண தோன்றும் அளவுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பெப்சி ஊழியர்களைத்தான், பெப்சி சங்கத்தை சேர்ந்த ஊழியர்களைத்தான் தயாரிப்பாளர்கள் பணியில் அமர்த்தி பணியாற்ற வைப்பது வழக்கம். ஆனால் அது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் காரணமாக வேற எந்த அமைப்பில் இருந்தும் இந்த அமைப்பை சாராதவங்களையும் பணியமர்த்தலாம் அப்படின்னு திரு விஷால் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு புதிய பிரச்சனை உருவாகி இருக்கிறதா? இது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. அது தவிர்க்கப்படுமா? தயாரிப்பாளர் பெப்சி பிரச்சனை திரைத்துறையை பாதிக்குமா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கே ராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக பங்கேற்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான நடிகர் திரு உதயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய பெப்சி சார்பாக திரு ராஜேந்திரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைய இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை புதுசாக நோக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சொல்லுங்க திரு ராஜன், எதனால ஒரு திரைப்படத்துல பாட்டா சார்பா ஏற்பட்ட பிரச்சனை, பயணப்படி சார்பா ஏற்பட்ட பிரச்சனை இன்னைக்கு தடாலடியா நாங்க பெப்சி ஊழியர்களே கூட நியமிக்கணும்னு அவசியம் இல்லை, யார் விரும்புகிறோமோ நாங்க நியமிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு 40-50 வருஷமா கடைபிடித்து வரக்கூடிய இந்த ஒரு ஒப்பந்தத்தை மீறி தயாரிப்பாளர் சங்கம் இந்த நிலையை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன திருராஜன்? பொதுவாக தயாரிப்பாளர்கள் என்பவர்கள் முதலாளி என்று அழைக்கப்படுவார்கள். எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி காலத்திலேருந்து தயாரிப்பாளரை முதலாளின்னு தான் சொல்லி பழக்கம். இங்கே என்னென்னா தொழிலாளி முதலாளி, தொழிலாளி முதலாளியும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு சினிமாவை எந்த தொழிலுமே சிறப்பாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஒரு சிலர் இன்றைக்கி இருக்கிற சினிமா நிலைமை, தயாரிப்பாளர் படுற கஷ்டம், அவனுக்கு ஏற்ப தொடர்ந்து 200 படம் ரிலீஸ்னால் 180 படம் நஷ்டம், நடுத்தருவுக்கு வர்றான். இதெல்லாம் யோசிக்காமல் சிலர் பிடிவாதமாக பண்ணுறது தான். பெப்சியில் பேச்சுவார்த்தை, தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சியும் பேச்சுவார்த்தை, நீண்ட நாள் பேச்சுவார்த்தை நடத்தி வாதங்கள் நடத்தி 21 சங்கங்கள் பெப்சியில் உடங்கிடு 23, அதில் ஏறக்குறை 21 சங்கங்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்றை 2 சங்கங்கள் மட்டும் பிடிவாதமாக முடியாது ஏற்றுக்க பேட்டா. அதாவது டிராவல் தூங்கிக்கு போகிறது கூட காசு கேட்குற ஒரே அமைப்பு இந்த சினிமா தொழில் தான். இங்கேருந்து கொடைக்கானல் ஷூட்டிங், அப்போ நைட்டு போகிறோன்னா யாருமே போகிறதுக்கு போய் தூங்கு, ட்ரெயினில் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். அப்போ அங்கே போய் தூங்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பேட்டா வேணும்னு கேட்டு நாங்களும் கொடுத்து பழகிட்டோம். அதில் 24 hours ஜேர்னியாக இருந்தால் ஒரு பேட்டா, 12 மணி நேரம் பேட்டா இருந்தால் பயணமாக இருந்தால் அரை பேட்டா என்று ஒத்துக்கொள்ளப்பட்டது பெப்சியாலே. எல்லா அமைப்புகள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் 2 சம்பளத்திலேருந்து 1.5 சம்பளம் நான் ஏற்கனவே ஏத்துட்டு இருக்கோமே, இதை வந்து பேசி தீர்த்துக்கலாமே, ஏன் இவ்வளவு தடாலடியா அறிவிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் தடால வேதனையின் வெடிப்பு. ஒரு நாள் வேதனை அல்ல, பல நாள் வேதனை. அதில் கூட இப்போ அந்த பிடிவாதமாக பிடிக்கிற சங்கங்களில் சிலர் கொஞ்சம் ஆணவமாகவும் கர்வமாகவும் பேசுறது, ப்ரொடியூசர்த்தை எடுத்தெறிஞ்சு பேசுறது, நம்ம உழைச்சா அவங்க தானே சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்காக தானே உழைக்கின்ற மரியாதை இல்லாமல் பேசுறது, இதெல்லாமும் ஒரு காரணம். நாங்கள் இப்போ இதில் வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. எல்லா 21 அமைப்புகள் ஒத்துக்கிறாங்க, தயாரிப்பாளர் கஷ்டத்தை உணர்றாங்க. இந்த செனி டெக்னீஷியன் யூனியன், அப்புறம் ப்ரொடக்ஷன் யூனியன், லைட்மேன் யூனியன், இந்த 3ல தான் சிலர் பிடிவாதமா பண்றாங்க. அதனால இந்த பிரச்சனைன்னு கருதுறீங்க. நான் திரு ராஜேந்திரன் பெப்சில இருந்து திரு ராஜேந்திரன் அவர்கள் தொலைபேசி வாயிலா இணையறாரு. தடாலடியா ஒரு ஷூட்டிங் நிப்பாட்ட பாக்குறாங்க. ஏற்கனவே இந்த துறையில எவ்வளோ கஷ்டம் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம்னு தெரியும், எவ்வளோ நட்டத்தை தாங்கிட்டு இருக்கோம்னு தெரியும். இதுல வந்து இந்த பேட்டாக்காக ஷூட்டிங்கை நிறுத்துறது அப்படின்னு உச்சத்துக்கு போனதுனால இந்த முடிவு எடுக்க வேண்டிய வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு ராஜேந்திரன். வணக்கம் ஹரி சார். சார், இப்போ இதுல வந்து
பெப்சி சார்பா நான் அதுல இருக்கக்கூடிய 23 சங்கத்துல ஒரு சங்கமான டப்பிங் யூனியனுடைய செக்ரட்டரி. இதுல நடந்து முடிந்து போன எந்த விவகாரத்தையும் இப்ப நான் மீடியால சொல்றதுக்கு சூழ்நிலை இல்லை. ஆனால் இன்னைக்கு காலையில எங்க தலைவர் செல்வமணி சார் அவர்கள் 23 சங்கங்கள் சார்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொதுக்குழுவை கூட்டி ரொம்ப ஜென்யூனா ரொம்ப அழகா ஒரு மீட்டிங் நடத்தினார். அதுல பல கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்டது. அதை எல்லாத்தையுமே வச்சு இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் அவர் பண்ணியிருக்காரு. அந்த பிரஸ் ரிலீஸின் மூலமா நிச்சயமாக எதிர்காலத்துல பெப்சியின் மூலமாகவோ தயாரிப்பாளர்களுக்கோ இடையில பிரச்சனை ஏற்பட்டு கலைத்துறை பாதிப்படையக்கூடிய சூழல் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா எதிர்காலம் பிரகாசமா தான் இருக்கும் இருதரப்புக்கும். அப்படிங்கறதுதான் என்னுடைய பதில். ரெசல்யூஷனுக்கான வாய்ப்பை திரு செல்வமணியோடைய அறிவிக்கை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறார். அதுல திரு செல்வமணி சில முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாரு. நாங்க ஏற்கனவே பல முக்கியமான விஷயங்களை ஏத்துட்டு இருக்கோம். வேற எந்த துறையிலையும் ஏற்கனவே அனுபவித்த சலுகைகளை விட்டு கொடுத்த வரலாறு கிடையாது. இங்க விட்டு கொடுத்துருக்கோம். நாங்களும் திரைத்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நட்டங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறோம். இதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பட்டியலிட்டிருக்காரு. தேர் என்ஸ் த மேட்டர் நினைக்கிறீங்களா திரு ராஜா? இல்ல, செல்வமணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் தயாரிப்பாளராகவும் இருந்தவர், தொழிற்சங்க தலைவராக இருக்கார், பெப்சி தலைவராக இருக்கார். அவர் ஒரு நியூட்ரலா தான் நடந்துக்குவார். ஏன்னா தயாரிப்பாளரும் பாதிக்கூடாது, தொழிலாளர்களும் பாதிக்கூடாது. தொழிலாளர்கள் நடுத்தருக்கு போறதுமோ பெருசா சம்பளத்தை குறைச்சிக்குவோன்னு நாங்களும் சொல்ல மாட்டோம், அவரும் சொல்ல மாட்டார். இந்த பேட்டா பிரச்சனை அவர் சொல்றாரு. சின்ன படங்கள் 4 கோடியில தயாரிக்கப்படுகிற படங்கள் 1.5 பேட்டா வாங்கிக்கிறோம், 1 பேட்டா வாங்கிக்கிறோம் குறைக்கிறாங்க. அப்புறம் 4 கோடிக்கு கீழே பட்ஜெட் இருக்கக்கூடிய படங்கள் தானே 80%, 80-90%. பெரிய பட்ஜெட் படங்கள் 10 கோடி 200 கோடியா 100 கோடிக்கு போறதை பத்தி அவங்க வியாபாரம் ஆகுது, பெரிய லாபம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, பெரிய செலவு பண்றாங்க. அந்த ஹீரோக்களும் அதை விரும்புறாங்க. அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்க இப்ப செல்வமணி என்ன பேசினாரோ, தீர்மானம் போட்டாரோ, அதையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த பேட்டாவில் இப்போ ராஜேந்திரன் பேசினாரு, அவங்களே கூட இதை ஏத்துக்க மாட்டாங்களே. நீங்கெல்லாம் பேசி முடிச்ச உடனே நான் அந்த 2 பேட்டா தான் சொல்லி மதுரைக்கு போற ஷூட்டிங் நிறுத்துறாங்களே, அது சரியா திரு ராஜேந்திரன்? அந்த பிரச்சனைக்கு காரணங்கிறார். இல்ல நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை இப்ப பேசுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு திரு விஷால் எங்க ஒரு ப்ரொடியூசர் தானேங்க அந்த ஒரு ஷூட்டிங் நிப்பாட்டத்துக்கு அந்த அறிவிக்கை எடுக்கணும், அந்த முடிவு எடுக்கணும். இன்னைக்கு ஒரு சில சங்கங்கள்ல நாங்க ஷூட்டிங் நடத்த விட மாட்டோம் அப்படின்னா பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்ல, மற்ற ஆர்டிஸ்டும் தானே. இன்னைக்கு திரைத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த ஆட்டிடியூட் இந்த பிரச்சனைக்கு காரணங்கிறார். அதுதான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டிடியூட் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு கருத்தை நம்ம வெளியில சொன்னோம்னா அது மேலும் சுமூக குறைபாடுகளை ஏற்படுத்தும். அதனால எங்க தலைவர் செல்வமணி சார் என்ன சொன்னார்னா, அந்த ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, இதுக்கு ஒரு பதில் நாம இன்னொன்னு சொன்னோம்னா இதனால சுமூக குறைபாடுகள் தான் ஏற்படும். நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி எல்லாம் விட்டுட்டு இருதரப்பும் சுமூகமா போவதற்கு என்ன விஷயம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட திருப்பி வரேன் திரு ராஜேந்திரன். அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கணும். அதுக்கான வழியத்தான் திரு செல்வமணியோடைய பத்திரிகை அறிவிக்கை சொல்லுதுங்கிறீங்க. ஒரு நிமிஷம், பத்திரிகை அறிக்கை மட்டும் இல்ல, அதுக்காக நடந்து முடிந்த நடக்க போற இப்ப நடந்துகிட்டு எல்லாருடைய மன குமுறல்களையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி ரொம்ப பிரமாதமா இந்த மீட்டிங்கை நடத்தி பிரஸ் ரிலீஸ் பண்ணார் செல்வமணி. ஓகே, ஐ டேக் யூர் பாயிண்ட். நான் திரு உதய அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு செல்வமணி சொல்றதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு 3ல் 1 பகுதி தான் ஊழியர்களுக்கான சம்பளம். இன்னைக்கு திரைத்துறையை பார்த்தா பல படங்கள்ல 75 கோடி படம்னா அதுல பாதி நடிகருக்கான சம்பளம், கேரவன் இத்தியாதி அப்படின்னு அதை குறைச்சாலே, நடிகர்களுடைய சம்பளத்தை கட்டுப்படுத்தினாலே பாதி பிரச்சனையை தீர்த்திட முடியும். அதை விட்டுட்டு ஊழியர்களுடைய சம்பள விவகாரத்துல இவ்வளவு அதீதமா கராரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர்கள் வச்சுதான் வியாபாரம். பெரிய நடிகர்கள் இப்ப அவர் வச்சுதான் வியாபாரம் இருக்கு. அந்த வியாபார கட்டத்துக்கு சம்பளம் தான் நடிகர்களும் கேட்கறாங்க, தயாரிப்பாளர்களும். எந்த நடிகருமே தன்னுடைய சம்பளத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்றது இல்லை, தயாரிப்பாளர் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க.
நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு இது நமக்கு என்ன பிசினஸ் இருக்குன்றது நம்மளை விட தயாரிப்பாளர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஓகேங்களா, அதனால அந்த ஒரு பாயிண்ட் வந்து அது வந்து நடிகர்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறது. தயாரிப்பாளர் வந்து கடவுள் இல்லை. ஸோ அவரும் எல்லா சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டு யதார்த்தத்துக்கு உட்பட்டு செய்யணும். இன்னைக்கு மற்ற இண்டஸ்ட்ரி எடுத்துவோமே, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரி, அங்கே இந்த அளவுக்கு ஒரு வியாபாரம் 75 கோடினா அதில் பாதி நடிகருக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ அதை நீங்க பாருங்க, இன்னைக்கு திரைத்துறைக்காக அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய பெரிய நடிகர்கள் அவங்க கொஞ்சம் தியாகம் செய்யட்டும். இல்லை, நான் தியாகம் நான் அது சொன்னேன் சார். நான் என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல தான் இருக்கும். இண்டஸ்ட்ரி வந்து எல்லா ஒரு இந்த சூழ்நிலை இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நடத்துறது, ஒரு படம் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் வந்து முதலாளி. ஸோ அவங்க இல்லைன்னா, ஸோ இன்னுமே வர காலகட்டத்தில், இப்போ அதே காலகட்டத்தில் நடிகர்களுடைய சம்பளமும் என்னென்ன பண்ண முடியுமோ வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரியோ, இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிற ஆந்திராலையோ தெலுங்குலையோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறமா தான் மற்றவருடைய படத்துடைய வியாபாரத்தை பார்த்து தான். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு சார். அதுதானே முதல்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல, நீங்க படப்பிடிப்பை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு, அதாவது பிக்ஸ் பண்ண வேண்டியது தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்களுடைய கண்ட்ரோல் தான் படமே இருக்கணும். ஸோ இப்போ என்னன்னா, நாங்க அவங்க கண்ட்ரோல்ல போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ ஜெர்னி பேட்டான்னு வந்து இங்க இருந்து போறதுக்கு 2 பேட்டா கேட்கறாங்க. ஜெர்னி பேட்டா 2 பேட்டா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜெர்னி பேட்டா கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறதுக்கு ஒரு தனி பேட்டா, கொடைக்கானல் மலை ஏறதுக்கு ஒரு தனி சார்ஜ் வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹீரோயினிக்கு வந்து அந்த அன்னைக்கு ஆக்ட்ரஸ் இல்ல, ஸ்டைல் அந்த சீன் இல்ல, ஆனாலும் ஒரு ஹீரோயின் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா ஹீரோயினிக்கு அந்த தோணினதை கேட்கல, ஒத்துக்கிட்டு ஏற்கனவே நடைமுறையில பின்பற்ற வந்த பின்பற்ற வேண்டிய விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சினிமா எப்படி இருக்கு நம்ம இதுதான் பார்க்கணும். இப்ப இதை மாத்தி தான் ஆகணும். அதனால இப்ப இருக்க காலகட்ட சினிமா எப்படி இருக்கு, இன்னைக்கு படம் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதை எடுத்து அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றது எளிமையா மேனேஜ் பண்ணக்கூடிய எவ்வளவு விஷயம் இருக்கும்போது இதுல மட்டும் ஏன் அதீத கவனம் செலுத்துகிறார்கள் தயாரிப்பாளர்கள், அந்த தரப்பு கேள்வியா இருக்கு. திரு கே ராஜன் என்ன திரு ஆர் கே செல்வமணி சொல்றாருன்னா, ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட்லயே இந்த பிரச்சனைகள் பலவற்றை நம்ம சால்வ் பண்ண முடியும். நடிகர்களுக்கு பல படங்கள்ல, குறிப்பா பெரிய படங்கள்ல பாதிக்கு பாதி சம்பளம் வழங்கப்படுது இந்த வால்யூம்ல. இன்னும் இந்த கேரவன்ல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் சிக்கனமா இருந்தாலே ஊழியர்கள் மேல கை வைக்காம எதை சால்வ் பண்ண முடியுங்கிற. இல்ல நான் வந்து செல்வமணி டைப் தான். ஏன்னா செல்வமணியும் படம் எடுத்து பயங்கர கஷ்டப்பட்டாள், நானும் படம் எடுத்தவன். நான் ஒரு கூலி தொழிலாளி மகன், நான் தொழிலாளரை நிறைய விரும்புவேன். அதுக்காக முதலாளிகளை வெறுக்க மாட்டேன். நானும் ஒரு முதலாளி. செல்வமணி சொல்றதுல நியாயம் என்னன்னா, கேரவான்னு ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு மற்ற ஒரு 7 கேரவான் நிற்குது. இது ப்ரொடியூசர்ஸ்லாம் வாட்டி வதைக்கிறது, உள்ள சீட்டாடுறாங்க கேரவான். நான் பார்த்துருக்கேன். அதனால அதெல்லாம் குறைக்கணும். ப்ரொடியூசர் லாஸ்ட்ல இருந்து குறையறதுக்கு வழி. அதுக்காக இந்த பேட்டா எல்லாம் குறைக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எதை முதல்ல செய்யணும் கேட்கிறேன். நீ அதையும் செய்யணும் இதையும் செய்யணும். நான் ஒன்னே ஒண்ணு, இங்க என்ன பிரச்சனை இல்ல, இங்க என்ன பிரச்சனை இப்ப வந்ததுன்னா, இந்த மதுரைக்கு ஷூட்டிங் போனவங்கள 2 பேட்டா கொடுக்கலன்னா படபடியில் நிறுத்துறாங்கள, அதன் மூலமா வந்தது. மற்ற எல்லா யூனியன் ஒத்துக்கிச்சு, பெப்சி ஒத்துக்கிட்ட உடனே ஒரு அமைப்பு எனக்கு 2 பேட்டா கொடுன்னு எப்படி அந்த தலைமைக்கு கட்டுப்படாம நீ இயங்கலாம் என்பதுதான் இங்க பேச்சு. நாங்க குறைக்கிறோம், நடிகர்களை வேண்டிக்கிறோம். ஏன் அவங்களுக்கு நயன்தாரா வந்து 50,000 ரூபாய் சார் பேட்டா, கூட 6 பேரை கூட்டிட்டு வருது, அதை குறைக்கணும். எதை முதல்ல குறைக்கணும்? அதுதான் எல்லாத்தையும் குறைக்கணும் சார். எங்களுக்கு வசதி தொழிலாளி தான், முதல்ல அவங்கள தலையெல்லாம் நாங்க கை வைக்கல. சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடு சார். ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்து நடுத்தரில் போயிட்டு இருக்கான், இந்த தொழிலாளியும் தான் பாக்குறாங்க, அந்த நடிகன் தான் பாக்குறான். அவங்களுக்கு இறக்கம் வரலையே இந்த தொழிலாளி மேல, இந்த முதலாளி மேல. நீ கார்ல போற, உனக்கு பணம் கொடுத்தவன் நடந்து போறான்ல, நீங்க போய் நடிகரை கேளுன்றீங்க. யார் இறக்கத்தோடு நடக்கிறாங்க நடிகர்கள்? இது வேற சப்ஜெக்ட். இதில் நான் ரொம்ப பாதிச்சிருக்கேன். பாதிச்சா என்ன யாரும் ஒன்றும் பண்ணல, என் படமெல்லாம் கட்டுப்பட்டு தான் நடிச்சாங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சார், பெரிய படம் எடுத்து பெரிய பட்ஜெட் படம் எடுத்தால எல்லாம் லாபம் ஆயிட்டாங்களா? இல்ல, சும்மா எங்க தானு அண்ணன் 100 கோடி லாபம்லாம் ஊரெல்லாம் சொன்னாங்க.
1 கோடி லாபம் இல்ல, விளம்பரத்துக்காக சொன்ன வார்த்தைகள். அதனால பெரிய படம் எடுக்கிறவங்க எல்லாம் சில ரொட்டேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நான் கணக்கு கொடுக்குறேன், அது இல்லைன்னு சொல்ற நடிகர் வந்து நிக்கட்ட என்கிட்ட. எல்லாரும் லாபம் சம்பாதிக்கல. நீங்க நடிகர் சங்கத்திலும் இருக்கீங்க திரு உதயா. இன்னைக்கு 2 பேட்டா வாங்குறாங்க. ஒரு டெக்னீஷியன் ஏற்படுத்தின இந்த ஒரு பிரச்சனை இவ்வளவு பெருசா மாறி இருக்கு. ஆனா இதுல வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிறாங்களோ அப்படிங்கிற விமர்சனம் இயல்பாவே எழுது. நீங்களே சொல்றீங்க இன்னைக்கு பெரிய லாஸ்ல இருக்கு. நீங்க 2 சங்கத்திலும் இருக்கீங்க, தயாரிப்பாளர் சங்கத்திலும் இருக்கீங்க, நடிகர் சங்கத்திலும் இருக்கிறீங்க. சோ நடிகர்கள் கூடுதலான சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டிய ஒண்ணு. நடிகர் சங்கம் சுகமான சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் சோகமான சங்கம். உங்களுடைய நல்ல நண்பர் விஷால் சோகமான சுகமான வித்தின் கோச் 2 சங்கத்திலும் அவருக்கே தெரியுமே. சோ அப்படி இருக்கும்போது பெப்சி ஊழியர்கள் மேல இவ்வளவு கராரா இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை அதிகமா கண்டுக்காம இருக்கும். கராருன்றது இல்ல சார், யாருக்கு எதிரி கிடையாது. நாங்க தொழிலாளர்களை இன்னைக்கு மதிக்கிறோம் சார், இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். நான் சொல்றது வந்து தொழிலாளர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க, கோஆபரேட் பண்றாங்க, எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த தொழிலாளர்களை கண்ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னன்னா எல்லா தொழிலாளர்களும் நீ தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவங்க எல்லாருமே கோஆபரேட் பண்றதுக்கு ரெடி. ஆனா ஒரு சில நிர்வாகிகள் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுங்க. அதுதான் இங்க பிரச்சனையே தவிர மற்றபடி வந்து இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நீங்க சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கிறேன். நடிகர்களுடைய சம்பளமும் ஆமா சொன்ன மாதிரி நடிகைகளுடைய இது எல்லாமே ஒரு படம் இனிமே கமிட் பண்ணும் போது இது எல்லாமே பேச்சுவார்த்தையில முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்க படம் எடுக்காதீங்க. இவ்வளவு வரல இல்ல, நீங்க வந்து நயன்தாரா வச்சு அவங்களுடைய இது 50,000 வருதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நயன்தாரா விட்டுட்டு பல நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, இன்னொரு நயன்தாரா உருவாக்கலாமே. நீ அதை சொல்றத விட நயன்தாரா குறைச்சிக்கன்னு சொல்லலாம். இல்ல அதுதான் இல்ல சொல்லல, எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்ல வர்றேன். அதாவது தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கிறாங்க, முதல்லயே ஒத்துக்கிறாங்க. சார் ஹரி, இதுல வந்து இந்த பேட்டா பிரச்சனை இதெல்லாம் கூட பெருசு இல்ல. நாங்க பெப்சியோட பேசி பல விஷயத்தை ஒத்துக்கிட்டோம். தொழிலாளி நல்லா இருக்கணும், அப்பதான் முதலாளிக்கு வேலை நடக்கும். ஆனால் 2-3 பேரு ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டு, சார் கேமரா அசிஸ்டன்ட்டுக்கு 7,000 5,000 6,000 பேட்டாங்க ஒரு நாளைக்கு. ஒரு 10 நாள் என் ப்ரொடியூசர் கொடுத்துருப்பான் சார். ஒரு 2 நாள் கொடுக்கலன்னா இவனை யார் படம் எடுக்க சொன்னது கேட்கிற திமிர் பிடிச்சவருக்கான அவங்கள எப்படி பண்ண சொல்றீங்க? 2 நாள் பேட்டா எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் வர்றதில்ல, பைனான்சர் கொடுக்கறதில்ல. அப்படி கேட்டா உன்னை யார் படம் எடுக்க சொல்றதுன்னு கேட்கிறாங்க. 7,000-8,000 மேட்டர்ல இவ்வளவு கோவப்படுற நீங்க 70 கோடி மேட்டர்ல அதை பார்த்துக்கலாம், அது செய்யணும்னு கருத்தா. உங்களுக்கு விஷயம் தெரியல, அந்த 70 கோடிக்காரனை போட்டாதான் பைனான்சியர் கொடுக்குறான். அதுதான் பைனான்சியர் கொடுக்குறான். அவங்கள வச்சு நாங்க பணம் வாங்கி தான் எங்க ஆள். இப்ப நான் ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்திருந்தேன். இந்த ஜிஎஸ்டிய படம் எடுக்கும் போதே ஜிஎஸ்டி கட்டுன்றான். நாங்க ஹீரோக்களுக்கே கடன் வாங்கி கொடுக்கிறோமே சம்பளம், ஜிஎஸ்டி வேற கடன் வாங்கி கட்டணுமான்னு கேட்டேன். அது ராஜேந்திரன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அதோட மறுபுறம் இது டிமாண்ட் சப்ளை தானே. இது எந்தெந்த நடிகர்களுக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்கள நடிக்க வச்சாதான் ஒரு படம் விற்கும், அப்பதான் ஓடும் அப்படின்னா கொடுக்குறாங்க. அது ஒரு இயல்பான உலகமெங்கும் இருக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளை தானே. இதுல என்ன ஒரு பெரிய குற்றம் இருக்கு? நீங்க நடிகர் சம்பளத்தை குறை அப்படின்னா அது எப்படி? இல்ல ஹரி சார், இப்போ அண்ணன் இப்போ பேசினாரு, ராஜன் அண்ணன் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், அவர் ரொம்ப வந்து மூத்தவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ எங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க தலைவர் வந்து செல்வமணி சார் ரிலீஸ் பண்ணிருக்கிற அந்த பிரஸ் ரிலீஸ்ல இன்னைக்கு நாட்டுல வந்து பல வரி பிரச்சனைகள். இப்ப அண்ணன் சொன்னாரு, ராஜன் அண்ணன் சொன்னாரு, ஜிஎஸ்டி வரி அந்த வரி இந்த வரின்னு சொல்லி போட்டுக்கிட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு குமுறல்ல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த கலைத்துறை நல்லா இருக்கணும். உண்மையில இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்க செல்வமணி சார் சொன்னாரு, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா தான் எல்லா தொழிலாளர்களும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, நம்மால் என்னென்ன தவறுகள் கடந்த காலத்தில் செய்யப்பட்டதோ அந்த தவறுகள் எல்லாம் இனி களையப்பட வேண்டும். அதே போல நாம எந்த அளவுக்கு இறங்கி வரணுமோ அந்த அளவுக்கு நாம இறங்கி வந்து நம்ம விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கத்தை தெரியப்படுத்தவும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். அப்ப நாம எந்த அளவுக்கு இறங்கி போனோமோ அந்த அளவுக்கு இறங்கி போலான்ற அந்த ஸ்டேட்மெண்டே அந்த பிரஸ் ரிலீஸ்ல இருக்கும். சோ அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் இன்னைக்கு இறங்கி வந்திருக்காங்க. இதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம்னா நிச்சயமா இந்த கலைத்துறை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கலைத்துறை வந்து நசிவடைஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தயாரிப்பாளர்களுக்கும் கிடையாது, பெப்சி தொழிலாளர்களுக்கும் கிடையாது.
ரெண்டாவது எங்க தலைவர் செல்லுமணி சார் வந்து இன்னைக்கு ஒரு கிளிப்பிள்ளைக்கு ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த அவ்வளவு அழகா எடுத்து சொல்லி முதல்ல நாம இறங்கி போவோம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் டிஸ்கஷன் போய் கிட்டத்தட்ட 1-1:30 மணி 2 மணிக்கு இந்த பிரஸ் ரிலீஸ பண்ணோம். அதனால மேக்சிமம் எங்க தொழிலாளர்கள் சைட்ல இருந்து என்னென்ன லெவலுக்கு இறங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறதா நாங்க அந்த அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். இல்ல சார், இன்னும் அதே தான். அந்த 2 பேட்டா நாங்க வந்து அந்த 2 பேட்டா தான் நிக்கிறாங்க. செகண்ட் வந்து அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. இது இப்ப இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி ரிவைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. மாத்தி ரிவைஸ் பண்ண வேண்டிய கண்டிப்பா சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வந்து படம் இன்னைக்கு காசு போட்டா கண்டிப்பா வருமானதுலாம் 100% டவுட் இல்ல. எந்த ஊழியர் நேத்துக்கு நீங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட குறைவா வாங்கிக்கோன்னு ஏத்துப்பாங்க சார்? அதாவது இன்னொரு பக்கம் நாங்க வந்து நடிகர்கள் விஷயத்துல நாங்க பேசுவோம், ஆனா அது இப்போ செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட பேட்டாவை குறைச்சுக்கோங்க, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்னா வேற எந்த துறையில இருக்கு? தொழிலாளர் சம்பளத்தை குறைச்சுன்னு பேசி முடிச்சதை குறைன்னு நாங்க சொல்லல, அதான் வித்தியாசம். இப்போ பேசி முடித்த பேட்டாவை 12 மணி நேரம் ஜேர்னிக்கு அரை பேட்டா தூங்கிட்டு போறது ஒரு காலத்துல இருந்தது, அது விட்டுருங்க கொடுத்தாங்க. இப்ப கூட என்ன சில தொழிலாளர்கள் சங்கம் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த பெப்சி வகுத்ததை ஒத்துக்கொண்டதை கூட இல்லாம ஏத்தி வாங்குறாங்க, கட்டுப்படுறது இல்ல. அதை யாரு கேட்கறது? அதனால அது இல்ல, உங்களுக்கு பேசி முடித்தோமே, அதை ஏன் இந்த சங்கம், இந்த சினி டெக்னீஷியன் யூனியன் மறுக்கிறது? அந்த தலைமையை ஏன் ஏற்கவில்லை? அந்த தீர்மானத்தை ஏன் மதிக்கவில்லை? ஏன் ப்ரொடியூசரை அவமானப்படுத்துகிறாய்? இல்ல இத்தனைக்கும் திரு ராஜேந்திரன் இந்த பேட்டா இந்த விஷயங்கள்லாம் இந்த தொழிலாளர் சட்டங்கள் இருக்கக்கூடிய அம்சங்களை காட்டிலும் ரொம்ப பெட்டரானது தானே. அமிட்ஸ் திஸ் கிரைசிஸ், அமிட்ஸ் இந்த திரைத்துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு நடுவுல இந்த பேட்டா இத்தியாதி எல்லாமே வந்து இந்த தொழிலாளர் சட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் தாண்டி இதுல வந்து ஒரு உரிமை மீறல், வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் எங்க இடம் இருக்கு? இல்ல அது இப்ப நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் ஒரு கருத்து சொன்னேன் கேட்டீங்களா, இதுக்கு முன்னாடி நடந்தது இப்ப நடந்தது இதெல்லாமே வந்து நம்ம மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராது. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். கலைத்துறை செழிப்பா இருக்கணும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு உண்டான சில விஷயங்களை எங்க தலைவர் முன்னெடுத்து போயிருக்கிறாரு. அதனால நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இறந்து போன டெட் பாடிக்கு பிளட் டொனேஷன் பண்ற மாதிரி தான் ஆகும். அதனால அதை விட்டுருவோம். ஏற்கனவே பிரச்சனைக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாரோ திரு விஷால்ங்கிற கேள்வி எழுது. திரு செல்வமணி சொல்ற ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு பிரச்சனைய தீக்கணும்னு நினைக்கிறது சரி, 4 மாசத்துல தீர்த்து முடிச்சிடணும் அப்படிங்கும் போது அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இது தனிப்பட்ட விஷாலோட முடிவு இல்ல சார், தயாரிப்பாளர் சங்கத்தோட முடிவு. மீட் பண்ணும்போது கரண்ட்ல உள்ள எல்லா ப்ரொடியூசரையும் வச்சு இருக்கிற எல்லா ப்ரொடியூசரும் வச்சு அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு தனியா விஷால் அந்த முடிவு எடுக்க மாட்டார். ஒரு தயாரிப்பாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதை விசாரிச்சு அது கரெக்டா என்ன பண்ணலாம், இனிமே வந்து நம்ம யாரை வேணா வச்சு வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் ஏகப்பட்ட ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிசைடுக்கு வந்தது. ஏன்னா நம்ம சொல்லி பார்க்குறோம் வரல. எங்களுக்கும் இப்போ பெப்சி தொழிலாளர்களை விட்டுட்டு வேலைக்கு இப்போ வேலை பண்ணணுன்ற இஷ்டம் இல்லை. போய் என்ன சொல்கிறோம், யார் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒருவேளை எங்கள் கம்ஃபர்டபுளான சம்பளத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க பெப்சி தொழிலாளர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எந்த மோதல் போக்கல. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம். திடீர்னு ஒரு நாள் ஒரு படத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமா இல்ல பெப்சி தொழிலாளர் தான் ஈடுபடுத்தணும்னு அவசியம் இல்லை, யாரையும் இண்டல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு சிறிய பிரச்சனைக்கு ஓவர் ரியாக்ட் பண்றதா? ரொம்ப நாள் புகைச்சல்ல, இது வந்து ஒரு நாள் உருவானது இல்லை. இன்னைக்கு விஷால் நேற்று சொல்லியிருக்கலாம், இந்த பல ப்ரொடியூசர் அழுகை கண்ணீர் நம்முடைய விடிவு தான் இது. ஆனால் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு. பல முறை பல தகராறு நடக்கும் போது மன்சூர் அலிகான் கோர்ட்டுக்கு போறாரு, செவன்சல் நாராயணன் போனாரு. அங்கே கோர்ட்டில் சொல்லி யாரை வச்சுக்கினா பண்ணாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் தொழிலாளி விட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஒன்று ஒத்து வராமல் போகும்போது சில சிந்தனைகள் வரும். அப்போ உட்கார்ந்து பேசி தான் அது செல்லுமணி எல்லாத்துக்கும் ஒத்து வருவார். அது தொழிலாளர் உரிமையை விட்டுக்கிட மாட்டார். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். அப்படி ஒரு தலைமை அங்கே இருக்கு. இங்கே விஷாலும் நல்ல வேகமானவர், ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை களையணும்னு நினைக்கிற தம்பி தான். ஆக 2 பேரும் உட்கார்ந்து பேசி அது சரியான முடிவு வரும். அதுக்காக தொழிலாளி விட்டுட்டு பண்ணுன்ற நிலைக்கு அவரும் போயிடப்பட்டார். அதனால இப்போ அந்த இது நேத்து பேசனுடைய முடிவு எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லி இவ்வளவு வேதனையா இருக்கு. இந்த ஒரு சங்கம் தான் காரணம் அதுக்கு, எல்லாரும் இல்ல. இது ஒருத்தராளுடைய இதுதான் அவர் ப்ரொடியூசரை மரியாதை எல்லாம் பேசுறது,
அதனால் உருவான என்ன நடந்துச்சு? எந்த சங்கத்தினால எந்த இடத்துல இந்த பிரச்சனை பார்க்கிறவர்களுக்கு? பில்லா பாண்டியன் ஒரு படம் சார். பில்லா பாண்டியன் நம்ம ஆர்கே சுரேஷன் சொல்லி நம்ம கமிட்டி மெம்பரா இருக்கிறார் ப்ரொடியூசர் கவுன்சில். ஸோ அவங்க என்னன்னா ஜெர்னி பேட்டா 2 பேட்டா கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2-3 சைடு பேட்டா வரல, இருந்தாலும் ஒரு படப்பிடிப்பை நிறுத்துற அளவுக்கு படப்பிடிப்பு நிப்பாட்டப்பட்டு 2 நாள் லாஸ், 2 days லாஸ், கிட்டத்தட்ட ப்ரொடியூசருக்கு 4 லட்சம் 5 லட்சம் லாஸ். ஸோ இந்த லாஸை யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? எப்படி படப்பிடிப்பை ஒரு தயாரிப்பாளர் தான் பணம் போடுறான், பணம் போட்ட ஒரே ஒரு நிப்பாட்டுறதுக்கு உரிமை தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். தயாரிப்பாளர்ன்ற ஒரு மரியாதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது சார். தயாரிப்பாளர்ன்ற ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா யாருமே கிடையாது, இண்டஸ்ட்ரியே கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களை கடவுள் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கிற கட்டத்தில் ஒரு படப்பிடிப்பு எப்படி நிறுத்தலாம்? எதா இருந்தாலும் பேசிக்கலாமே. அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்ட்ரைக் பண்ற உரிமை பல இடங்கள்ல ஒரு 10 வருஷமா எங்களுக்குள்ள நல்ல கோஆபரேஷன் இருந்தது. ஒரு பெப்சிக்கும் எங்க முதலாளி அமைப்புக்கும் நல்ல கோஆபரேஷன் இருந்தது. எதுவா இருந்தாலும் ஷூட்டிங் நிறுத்தக்கூடாது, தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசலாம், இங்க பிரச்சனைனா பெப்சியில பேசலாம், தலைமைக்கு தான் வரணும், நம்ம பேசிக்கலாம், அங்க ஷூட்டிங் நடக்க விடணும் அப்படின்னு நடத்தி நிறைய நடந்துகிட்டு இருந்தது. இப்ப இந்த ஒரு அமைப்பால தான் இந்த பேட்டா சிஸ்டம் வச்சு எப்படி நீ ஷூட்டிங் நடத்த விடலாம் சார்? இந்த நஷ்டத்தை யார் கொடுக்கறது? நாங்க பண்ற தாங்கிறது, இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிறது போதாதா? புதுசா இந்த மாதிரி கொண்டாந்து ஷூட்டிங் நிறுத்தீங்கன்னா இந்த இழப்பை யார் தங்கிறது, யார் கொடுக்கறது? திரு ராஜேந்திரன், நீங்க அதை பற்றி பேச விரும்பலனாலும் கூட எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் இது வந்து இதுக்கான ஒரு ட்ரிகர், இதுக்கான ஒரு மையப்புள்ளி திரு ராஜேந்திரன் அவர் கோர்ட் ரூலிங்ஸ் எல்லாம் குறிப்பிடுறார். இந்த சங்கத்தை தான் ஈடுபடுத்தணும்னு இல்லை, they are at the liberty to engage anybody and everybody அப்படிங்கும்போது இது ரொம்ப புகஞ்சு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்த அப்புறம் நாங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணோம். மேபி they didn't mean it. ஆனால் இது வந்து ஒரு எல்லையை தாண்டி போனதுனால எடுக்கப்பட்ட ஒரு நிலையை நீங்க பார்க்கலையா? இல்ல அதான் இப்ப சொல்றேன்னுங்களே, அது மாதிரி நடந்துச்சு. இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேணான்னு. இப்ப இங்க வந்து நம்ம ஆர்கே சுரேஷ் சாரோடைய படம் வந்து மதுரையில நிக்க வைக்கப்பட்டதா வந்து 2 நாள் ஆச்சு. நஷ்டம் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. இப்ப இன்னொரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, வேறொரு வெளிநாட்டுல ஒரு படம் ஒரு கலைஞரால 3 நாள் நிறுத்தப்பட்டதா ஒரு செய்தி வந்தது. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரே ஒரு கருத்து என்னன்னா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் விஷால் அவர்களும், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எங்க பெப்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் செல்லுமணி அவர்களும் நிச்சயமா இந்த பாயிண்ட் எடுத்துட்டு போய் 2 பக்கமும் எந்த பாதகமும் இல்லாத அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, நாங்க இன்டரப்ட் பண்ண விரும்புறேன். எவ்வளவோ நடிகர்கள் இன்னைக்கு வெயில் அடிக்குதுன்னு படப்பிடிப்புக்கு வராதவங்கள நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். படப்பிடிப்பை நிறுத்திய நடிகர்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ரியாக்ஷன் செய்யாத தயாரிப்பாளர் சங்கம், இந்த அமைப்புகள்லாம் இதை பெரிதாக்குதோ? இல்ல, அவன் அப்படி பண்ண வராம போனான்னா அழிஞ்சு போறாங்க. இப்ப கூட ஒரு படம் ட்ரிபிள் ஒரு படம் அநியாயத்துக்கு லாஸ் ஆனாரு. இல்ல ஒரு மைக்கேல் அப்படி அவங்க அவங்கள தானா தொழிலாளி அப்படி போக கூடாதுன்னு சொல்றேன். இல்ல அது போக கூடாது கருத்து சொல்றேன். நீங்க இதுக்கு மட்டும் நாங்க உங்களை என்கேஜ் பண்ண மாட்டோங்க. நீங்க யாரை என்கேஜ் பண்ண மாட்டேன்றீங்க? இல்ல அவங்களே ஒதுக்கிறமே. இப்ப இந்த படத்தை பெருசா லாஸ் பண்ண ஒரு ஹீரோ இனி யாருமே போட மாட்டாங்களே, ஒதுக்குறமே. அதுக்காக அவங்கள விட்டு மடியில உட்கார வச்சு சம்பந்தப்பட்ட நடிகர் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தா அந்த நடிகர் மேல ஆக்ஷன் எடுக்கறமே. அதெல்லாம் யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் செய்பவர்கள் கண்டிப்பாங்க ஒரே தராசுல தான் பார்க்கப்படுது. நடிகர்கள் வாரமும் மற்ற டெக்னீஷியன்ஸ் வாரமும்னு சொல்றாரு. அது உங்களுக்கு ஏற்புடையதா திரு ராஜேந்திரன்? அதுதான் யதார்த்தம் நினைக்கிறேன். புரியல இல்ல, நடிகர் பிரச்சனை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம், ப்ரொடியூசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் பிரச்சனை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம் அப்படிங்கிறாரு. அதுதான் யதார்த்தமா? இல்ல இப்ப அதுதான் சொன்னேன், 2 பக்கமும் வந்து தவறுகள் இருக்குது. இப்ப நான் சமீபத்துல வெளியில நான் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு பெரிய படப்பிடிப்பு நடக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு அது வந்து ஜஸ்ட் பார்த்த உடனே அது ஏதோ ஒரு கோயம்பேடு மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்க இருந்தது. என்னடான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 12-18 கேரவான் வண்டி நிக்குது. இப்போ அதுக்காக செலவு பண்ற அந்த பணம் தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளவு ஒரு பெரும் சுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் செல்வமணி சாரும் அந்த பக்கம் விஷால் சாரும் இது எல்லாத்தையுமே பேசி நிச்சயமா ஒரு சுமூகமான உடன்பாட்டுக்கு வந்து கலைத்துறை நல்லா இருக்கிறதுக்கு பாடுபடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல ஒரு அமிகபிள் சிச்சுவேஷனை நோக்கி தான் அது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே 11, 12, 90களில் இந்த ஸ்ட்ரைக் மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இது எடுத்துட்டு போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா அப்படியெல்லாம் போகக்கூடாது.
விஷாலும் சிந்திப்பார். அதுக்காக இப்படி சொல்லிட்டாருன்னா உடனே நம்ம தொழிலாளி விட்டுட்டு போக மாட்டார். இது நியாயமான ஒரு முடிவு வரணும். இனி இப்படி தவறுகள் நடக்கூடாது. சார் கேரவான் சொல்றீங்க, அன்னைக்கு இது அநியாயம்தான். இப்ப நடக்கிறத இருக்க எது இந்த கேரவான் 7, 8, 10 உள்ள உட்காந்து சீட்டாடுறது இதெல்லாம் அநியாயம்தான். ப்ரொடியூசரை ரொம்ப பாழ்படுத்துற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எம்ஜிஆர்னு ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்தாங்க. எந்த கேரவான்ல உட்காந்தாங்க? அவங்க ஸ்டுடியோக்குள்ள இருந்துட்டு அல்ல வெளியில என்ன கூட அந்த மரத்தணில தான் சார் உட்கார்ந்தாங்க. திரு மன்னிக்கணும், திரு ராஜேந்திரன் இந்த இடத்துல குறுக்கிட விரும்பினீங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? யூ வாண்டட் டு இன்டரப்ட். இல்ல ஹரிஸ், இப்ப அண்ணன் சொன்னாருங்களே, ராஜன் அண்ணன் சொன்னாருங்களே, அது 12, 18 இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொன்னாரு அண்ணன். நான் பார்த்தது 18 கேரவான் வண்டி நிக்குது. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல எம்ஜிஆர் சாரு, சிவாஜி சாரு, ஜெமினி கணேசன் சார் எல்லாம் வெளியில வேப்ப மரத்து நிழல்ல அங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தர் விசிறிக்கிட்டு அப்படியெல்லாம் நடிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கேரக்டர்ஸ் யாரு என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே கேரவான் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க இல்லையா? அதுதான் இப்ப அண்ணன் சொன்னாரு. அந்த ஒரு குறைபாடுகளும் இருக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன், 2 தரப்புலையும் பிளஸ் மைனஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு நிச்சயமா விஷால் சாரும் எங்க செல்லமணி சாரும் நிச்சயமா கலைத்துறையை நல்லா இருக்கிறதுக்காக பாடுபடுவாங்க. நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்கும். இந்த பிரச்சனை இன்னும் 2 நாள் தீந்துரும். தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவரா திரு விஷால் ரியாக்ட் பண்ணிருக்கிறார். நடிகர் சங்க தலைவரா அவர் இன்னும் நடிகர்கள் விவகாரத்துல இன்னும் அந்த பைட்டிங் த புல்லட், கிராக்கிங் த விப் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார்? நடிகர் சங்க தலைவரா இந்த நடிகர்கள் விவகாரத்திலையும் மற்ற விஷயங்களையும் இன்னும் இதுல அதை மையப்படுத்திய விஷயங்களையும் செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ நடிகர் சங்கத்துல அவர் செயலாளர், நடிகர் சங்கத்துல செயலாளர்னா நடிகர் சங்கத்துல உள்ள மேட்டர், நடிகர் சங்கத்துல விஷயத்தை அவர் பண்றாரு. தயாரிப்பாளர் சங்கத்துல கரெக்டா அந்த பொசிஷன் அவர் என்ன வேலையோ தயாரிப்பாளர் வேலையை தான் பண்றாரு. சோ அதுதான் அந்த பொசிஷன். அவர் இதுக்கும் அதுக்கும் அது ரிலேட்டடே பண்ணல. இல்ல, இதுல நடிகர்களுக்கும் பங்கு இருக்கு. இந்த ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் பாக்கும்போது இன்னைக்கு திரைத்துறை நஷ்டத்துல இருக்கு. நடிகர் சங்க மீட்டிங்லயே பேசியிருக்கோம். இந்த சில விஷயங்கள் நம்மளும் குறைச்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில காலகட்டத்தில் நம்ம சில விஷயங்கள் நம்மளும் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்மளும் இது மாதிரிலாம் இதெல்லாம் இப்போ பாம்பே ஹீரோயின்ஸ் அங்கிருந்து கொண்டு வரோம், மேக்கப் பண்ணி கொண்டு வராங்க. அது 40,000 50,000 சம்பளம் இல்ல பெப்சி விவகாரத்துல செய்யப்படுது. நடிகர் விவகாரத்தில் தொடர்ந்து பேசதான் படுது. இல்ல சார், இப்ப எல்லாத்தையும் பேசி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சார். அது சரியா இல்ல. இது வரைக்கும் பேசப்படாமல் இருந்தது, இனி பேசப்பட வேண்டும். அதுல விஷால 2 அங்கேயும் செயலாளர் இங்க தலைவரா இருக்கிறதால கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்குமோன்னு கூட ஈஸியா இருக்கு. விஷாலால் அது முடியும் என்று நினைக்கிறேன். ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு லட்சமோ கோடியோ வாங்குற ஹீரோக்கள் இல்ல ஹீரோயினிகள் பெட்ரோல் பேட்டா எல்லா பேட்டாவும் வாங்குறாங்க. விஜயகாந்த், சத்யராஜ் பேட்டாவே வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்குற அங்க சம்பளத்தில் தான் வாங்குற. ஏன் இந்த 1 கோடி சம்பளம் வாங்கினா அதுல டீசல் கிடைக்காதா? அந்த காசை கொடுத்து டீசல் போட வேண்டாமா? இது ஒரு 6,000 10,000 ரூபாய் உங்களுக்கு டீசல் போய் என்ன மனசாட்சி இது? திரு RK சுரேஷ் நம்மோடு தொலைபேசி வாயிலா இணைகிறார். இவருடைய படப்பிடிப்புல தான் இந்த சிக்கல், இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய விவகாரமா மாறி நிற்கிறது. திரு RK சுரேஷ், உங்களுடைய கருத்து அந்த நிகழ்வு பற்றி திரு உதயா அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அதுதான் இன்னைக்கு இதுக்கான ஒரு ட்ரிகரா, இதுக்கான ஒரு மைய காரணமா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய விவகாரமா மாறி இருக்கு. உங்களுடைய பார்வை இந்த விவகாரத்தில்? அனைவருக்கும் வணக்கம். நான் RK சுரேஷ் பேசுறேன், தயாரிப்பாளர், நடிகர். ஆக்சுவலா முதலாளி அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரை சொல்றதே நாங்க தான் முதல் தொழிலாளி. இதான் உண்மை. தொழிலாளிகளுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது அதாவது இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு தயாரிப்பாளரை பார்த்திருப்பீங்க, எந்த நஷ்டத்தையும் வெளியே சொன்னது கிடையாது. ஆனா உலகத்துக்கே தெரியும் அவங்க நஷ்டப்பட்டுதான் இருக்காங்கன்னு. எந்த தயாரிப்பாளர், மிகப்பெரிய தயாரிப்பாளர்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவர் கேடி குஞ்சுமோகன் சாரா இருக்கட்டும், ஏம் ரத்னமா சாரா இருக்கட்டும், எவ்வளவு படங்கள், பிரம்மாண்ட படங்கள் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் வரைக்கும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொழிலாளியா நாங்க வேற யாருமே வேறுபட்டு பாக்குறது இல்ல. இதான் உண்மை. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பில்லா பாண்டி, ஏன்னா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தர்மதுரை ஒரு படத்துக்கு அப்புறம் என்னோட தயாரிப்பு, அப்புறம் KC பிரபாத் என்னோட நண்பர் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற அந்த படம் ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவுல, ஏன்னா GST இவ்வளவு பிரச்சனை நடுவுல ஒரு படத்தை தயாரிக்கிறேங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த சூழ்நிலையில நாங்க எல்லாமே ரெடி ஆகி ஷூட்டிங் போய் சனிக்கிழமை நாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டபுள் பேட் ஆயிருது. ஹலோ, எஸ் தொடர்ந்து சொல்லுங்க.
ஓகேங்களா. உடனே நம்ம சாட்டர்டே இது வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். ஒன்லி ஃபார் அந்த ஜேர்னி பேட்டா மட்டும்தான் நாங்க வந்து அவங்கள்ட்ட சொன்ன, நாங்க இதை பத்தி நம்ம ஃபர்தரா இது பண்ணிக்கலாம், இப்போதைக்கு மிச்ச பேட்டா வாங்கிக்கோங்க. இல்ல சார் நீங்க ஜேர்னி பேட்டா கொடுத்துருங்க. நான் என்ன சொன்னேன், ஜேர்னி பேட்டா ஒரு பேட்டா தரேன். அதாவது 400 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணா சிங்கிள் பேட்டா, அதாவது அதுக்குள்ள இருக்கிறது சிங்கிள் பேட்டா. அது தாண்டுனா நான் 30 கிலோமீட்டர்ஸ் தானே ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு எதுக்கு டபுள் பேட்டா கொடுக்கணும்? நாங்களும் அங்க தொடங்கிய பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு. திரு விஷாலுடைய முடிவு எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு ரெசல்யூஷன் நோக்கி போயிட்டு நினைக்கிறீங்களா? அதாவது நான் ஈசி மெம்பர், நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல நான் ஒரு ஈசி மெம்பர். அப்போ வந்து நான் விஷாலுக்கு வந்து நான் போன் பண்றேன், விஷால் தலைவருக்கு வந்து போன் பண்ணும் போது விஷால் சொல்றாப்ல, நீ ஒரு ஈசி மெம்பரா இருந்துட்டு நீனே இது பண்ணக்கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு வந்து அதாவது வந்து தொழிலாளிக வந்து நான் என்னைக்குமே அஃபெக்ட் பண்ற ஆளுங்களும் நான் கிடையாது. தர்மதுரையா இருக்கட்டும், எத்தனை படமா எடுத்திருக்கேன், அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால நான் அவ்வளவு அழகா ஒரு படத்தை முடிச்சுட்டு எனக்கு நஷ்டப்பட்டா கூடயும் அவ்வளவு படங்கள் பண்ணிருக்கேன். 65 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கேன், 3 படம் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு பிரச்சனைக்கும், அதாவது பேட்டாக்கு டபுள் பேட்டா, ட்ரிபிள் பேட்டா, ஜேர்னி பேட்டா இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு தயாரிப்பாளர் வந்து நம்ம அது ஒரு படத்தை முடிக்கிறதுக்குள்ளே அவன் முடிஞ்சிடறான். ஏன் சார், அதாவது ஜிஎஸ்டி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மேல இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் சார். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு கராரான அந்த ஆட்டிடியூட் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அது ஒரு சில சங்கங்கள் இந்த பிரச்சனையில செயல்பாடு இந்த ஒரு நிலைக்கு விட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது ஒரு ரெசல்யூஷன் நோக்கி நாங்க நகர்த்தி சென்றிருக்கோம் அப்படின்னு 2 தரப்புலையுமே நம்மால கேட்க முடிகிறது. எல்லா தரப்பு இன்ட்ரெஸ்டையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொழிலாளருடைய நலன் மிக மிக முக்கியம். முன்பு நாங்க அனுபவிச்ச பலன்கள் எல்லாம் இப்ப விட்டு கொடுத்துருக்கோம், மற்ற தரப்பையும் பாருங்க, நடிகர் நடிகைகளையும் பாருங்க அப்படிங்கிறது ஃபெஃப்சி தரப்புலேருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாம் சேர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு திரைத்துறை பல நட்டங்களை சந்தித்து வருகிறது. பல தயாரிப்பாளர்கள் தொடர் நட்டங்களை சந்தித்து வராங்க. இந்த ஆஸ்டெரிட்டியில எல்லாருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற குரலை கேட்க முடியுது. இது இன்னொரு பெரிய பிரச்சனையா மாறாம இன்னொரு பெரிய போராட்டத்துக்கு வித்துடாம முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட திரு ராஜன் அவர்களுக்கும், திரு உதயா அவர்களுக்கும், திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், சற்று நேரத்துக்கு முன்பாக இணைந்த திரு சுரேஷ் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.